ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் வந்து அந்த ஒரு வீடியோ பற்றி தான் பேச போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு வந்து ஒரு ஆதாரம் ஒன்று கிடச்சிருக்குது. அந்த ஆதாரம் நமக்கு ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த 2-3 நாளாகவே நிறைய வீடியோ போடுறோம். ரோடு வீடியோ பற்றி தான் போட்டுட்ருக்கிறேன். அதோட வீடியோவில் சில பேர் இன்ஸ்டாவில் நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. இவங்கள போய் பாருங்கள், அவங்கள போய் பாருங்கள், இந்த மாதிரி பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. இப்போ எதுக்காக இந்த வீடியோ சொன்னால், நேற்று வந்து லைவ் போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டா லைவ் போட்டுட்டு இருக்கும்போது கடைக்கு வந்து ரோடு வேலை செய்கிறவங்க கடைக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆடியோவை கேட்டுட்டு வாங்க. அளவு முடிஞ்சிருச்சு, அதோட அளவு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. கேட்க வேண்டியதானே நீங்கள்? உங்கள் மேஸ்திரி இன்ஜினியரிங் போட வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த ஊரில் உள்ளவங்களும் எல்லாரும் சேர்ந்ததெல்லாம் இந்த 3 வீட்டுக்கு போட வேணாம், இந்த தெருவுக்கு வந்துட்டான் அந்த லாஸ்ட்டு தெருவில் போடுறாங்க. ஃபஸ்ட்டில் வந்து அளவு வந்து எல்லாமே நோண்டி எடுத்துட்டுலாம் சரி பண்ணவங்க தான் அந்த லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், இங்கே வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுறாங்க. இங்கே கேட்க போகிறாங்க. கான்ட்ராக்டர்லாம் சொல்லியாச்சு. அவர் சரி போடலாம் அப்படிலாம் சொன்னார். இன்ஜினியர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, போட வேணாங்க. இந்த ஊரில் உள்ளவங்களும் ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, போடாதீங்க போடாதீங்கன்னு. அவங்க பேச்சு கேட்டு ஆடுறாங்க போல இருக்கு. அதான் நீங்களே சொல்கிறீங்க பாரு. அதுதான் தலைவர் பண்ணுறது தான். பண்ணட்டுமே, போடாட்டி போனா அப்படின்ட்டு. போடலைன்னா அந்த இடத்துல வாழ மாட்டோமா, நான் அதோட செத்தா போடுவோம். வாழ தான் போகுது. இது வேற அளவில் நான் பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்கிறேன். பண்ணி முடிச்சு காமிக்கிறேன். இப்போ இத்தனை வருஷம் இது வந்து போன ஆட்சி விடுங்க, இப்போ நடந்து முடிஞ்சு போன ஆட்சி 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷமுமே இதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. இதுக்கு முன்னாடியே நடந்தது பாரு, அந்த ஆட்சிலேயே லாஸ்ட்டாக தான் வந்துச்சு இந்த டேங்கெல்லாம். இதெல்லாம் யூஸ் ஆகலை. இதெல்லாம் நான் போடுறேன், வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் என் வீடியோ போய் எங்கேயுமே ரீச் ஆகாமலையா போகுது? அன்றைக்கி வரட்டும், கணக்கு எடுக்கட்டும், இருக்கட்டும். என்ன எப்படியா தான் நடக்காமலே போகுது. ரோடு போடும்போது ஃபோட்டோ எடுத்து இந்த பாக்கியை போட மாட்டேங்கிறாங்க, அனுப்பிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்களே வேலை செய்கிறவங்களே யோசிக்கிறீங்க, பேசுனா முடியாது ஒன்றும் கிடையாது செய்யலாம். ஆனால் வந்து இது ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணுவோம், யார் மேலேயே உள்ள பகையெல்லாம் கொண்டதில்ல வந்து சேர்க்கக்கூடாது. 3 வீட்டை மட்டும் ஒதுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீ நினைக்கிற. பண்ணும்போது தெரியும், வரும்போது தெரியும். இன்னும் வரலையே. காசு 20 தரணும். 15 16 21 ரூபா இருக்கு. நீங்க தரணும். சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட், லைவில் இருக்கிறீங்களா? இப்போ ஒரு விஷயம் கூட பேசணும், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோட்டு வேலை செய்கிறவங்க தான், அந்த ரோடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க, அவங்க சொல்கிறாங்க எல்லாமே உங்கள் ஊர் தலைவர் பண்ணுற வேலை தாம்மா, நீ வேணால் எதுவும் பண்ணு, வீடியோலாம் எடுத்து நெட்டில் போட்டு விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தயவு செஞ்சு அந்த ரோடு வீடியோ மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட், ஆடியோ கேட்டிங்களா? எனக்கிட்ட வந்து எந்த ஒரு வசதியும் கிடையாது. பணம், காசு, நகை, நட்டு, சொத்து, சுகம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. நான் ஒரு தனி ஒரு பெண்ணாக தான் இருக்கிறேன். எனக்கு வந்து சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என் புருஷன், என் பிள்ளை தவிர வேறு யாரும் எனக்கு சொந்த பந்தம்லாம் அதிகமாக சொல்கிற மாதிரி இல்லை. யாரும் வந்து முன்னணி நின்று கேட்குற அளவுக்கு யாரும் கிடையாது. என்னுடைய சொந்தமாக உங்களை நினச்சி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நல்லது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் இந்த கிரவுண்டுக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட எனக்கு சந்தோஷம். இந்த இந்த டேங்குக்கெல்லாம் நல்லது நடந்தாலும் ஒரு சந்தோஷம். ஆனால் ஏதாவது ஒன்று நடக்கட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.